ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெளியாகிற ரா பார்த்திபனுடைய கோடிட்டு இடங்களில் இருக்கிற இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கே பாக்கியனுடைய சிஷியரான ஆர் பார்த்திபன் தன்னுடைய குருநாதருக்கு நன்றி கடனாக அவருடைய பையன் சாந்தனு பாக்கியராஜ் ஹீரோவை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. உங்களுக்கு இந்த படத்தை ஏன் அவருக்கு நான் இருக்காருக்கு அவரே ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் விளம்பரம்லாம் பண்ணியாச்சு. ஆனால் கடைசி டைமில் ஒரு ஐடியா வந்துச்சு, பைரவா வந்து பொங்கலுக்கு ரிலீஸு. அந்த டைமில் நம்ம படத்தை விட்டா பைரவாவுக்கு டிக்கெட் கிடைக்காத கொஞ்சம் கூட்டம் நம்ம படத்துக்கு வந்துன்னா அது ஒரு லாபம் தானே. அதனால் இந்த டைமில் ஒரு நாள் விட்டுருக்காரு. விஜய் ரசிகர்களுக்கு என்ன ஒரு சங்கடம் அல்லது மன வருத்தம், ஒரு பயம்னா, பைரவா ஒரு ஆவரேஜ்னு ஒரு தாட் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த படம் சப்போஸ் ஹிட் ஆகிட்டா என்னுடைய வசூல் பாதிக்குமோன்ட்டு விஜய் ரசிகர் ஒரு சந்தோஷமான செய்தி. பைரவாவுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்டோ அதனுடைய வசூலோ எப்படி இருக்குன்னு கணிக்க முடியாது. ஆனால் இந்த படம் வந்து பைரவாவுக்கு போட்டியாக வராது. அது ஒரு சந்தோஷமான விஷயம் விஜய் ரசிகர்களுக்கு. படத்தோட கதை என்னென்னா, அந்த காலத்தில் மலையாள படம் 1980 வந்த மலையாள கில்மா படத்தினுடைய ஒன்லைன் கதை தான். வயசான கணவர், மனைவி, இளமையான மனைவி, வேற ஒரு பணக்கார மாப்பிள்ளை, திருமணம் ஆகாதவர், 3 பேரும் ஒரே வீட்டில் தங்க வேண்டிய சூழல். என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. 2 மணி நேரம் படம் தான். கிட்டத்தட்ட இது ஒரு மலையாள படமாக தான் எடுத்துருக்காரு. பார்த்தினுடைய டச்சு அங்கங்கே இருக்குது. டயலாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். கமல்ஹாசனுக்கு ஆர் பார்த்திபனுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. எப்படின்னு கேட்டால், குணா படத்தில் வந்து கமல்ஹாசன் ஒவ்வொரு சீன் வரும்போதும் முழுக்க கமலுடைய தனித்தன்மை தெரிகிற மாதிரியே சீன் எடுத்திருப்பார். அந்த படத்தில் டைரக்டர் அவர் தான் பேசிக்கிறாங்க. எப்படி அன்பே சிவம் வந்து சுந்தர் சி கிடையாது, கமல் தான் அப்படிங்கிற மாதிரி, அன்பே சிவம் போலவே குணாவும் வந்து சந்தனபாதி டைரக்டர் கிடையாது, கமல்ஹாசன் தான் டைரக்டர் சொல்கிறாங்க. அதுபோல் பார்த்திபன் சொர்ணமுகி படத்தில் சீன் பை சீன் பேசிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் நமக்கு வந்து சலிப்பார். பார்த்திபனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு டயலாக் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நக்கலான டயலாக்கு, சீனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிண்டலான கேள்வி கேட்குறது, அதெல்லாம் வந்து பார்த்திபன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு சொல்கிற மாதிரி சும்மா தொண பேசிகிட்டே இருக்கு, நம்ம கடுப்பாயிரு. சீனில் தேவையில்லாமல் தன்னை என்ட்ரி கொடுத்து தான் இருப்பிடத்தை காமிச்சிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திபன் இருக்க புதுசாக வந்துருக்க ஒரு கெட்ட பழக்கம். அதை அவர் மாற்றிக்கணும். திரைக்கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல ஒரு பஞ்சு கொடுத்தாலும், அந்த இடத்துல ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்தாலும் அது போதும். அது மக்கள் ரசிக்கிற எந்த போதும், சும்மா ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. படத்தில் முக்கியமான மைனஸ் 2 சொல்லிடுறேன். இந்த படத்தில் மாற்றுத்திறனாலேயே அவர் கைகிறான். காலை வந்து கொஞ்சம் சவுட்டி நடக்கிற மாதிரி. படத்தோட கதைக்கும் திரைக்கதைக்கும் அந்த கேரக்டர் அப்படி அமைச்சதுக்கு சம்மந்தமே இல்லை, அது தேவையே இல்லை. இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, டைரக்டருக்கு வந்து முழு உரிமை இருக்குது, ஒரு கேரக்டர் எந்த மாதிரி தீர்மானிக்கணும்னு அவருக்கு இருக்குது. ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வில்லத்தனமான கேரக்டரோ அல்லது வந்து ஆடியன்ஸ் திட்ட மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து மாற்றுத்திறனாளி கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே மாற்றுத்திறனாளி வந்து பரிதாபமாக பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும்போது திட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு திருநங்கைக்கோ ஒரு மாற்றுத்திறனாளிக்கோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்தில் பார்த்திபன் வந்து தேவையில்லாமல் மாற்றுத்திறனாளியை கொச்சப்படுத்துகிற மாதிரி காட்சியில் வச்சுருக்காரு. அப்புறம் தேட்டரில் அப்ளாஸ் ஆகிறதுக்கு 1008 வழி இருக்குது. டைலாக் எழுதுறதுலையோ அது திரைக்கதையை அமைக்கிறதுலையோ அதில் காமிக்கலாம். பெண்களை மட்டம் தட்டுற மாதிரி காட்சிகள் தேவையில்லாம் இப்படி வைக்கவே கூடாது. படத்தில் ஏகப்பட்ட வசனங்கள் வந்து பெண்களை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது. அது வந்து ஆண்கள் கைதட்டல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காரு. இது ஒரு பிளாக் மார்க் தான் பார்த்திபனுக்கு. ஏன்னா பார்த்திபனுக்கு வந்து பாக்யராஜனுடைய பெண் ரசிகர்கள்லாம் பார்த்திபனுக்கு உண்டு. அவங்களாம் தேட்டருக்கு வந்து ஃபேமிலியோடு வருவாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு சங்கடமாக இருக்குது. முதல்ல இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்குற படமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கில்மாக்கு தானே. கிளைமாக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த 10 நிமிஷம் ஒரு ட்விஸ்ட்டுக்காக மீதி 150 110 நிமிஷம் வந்து காத்துட்ருக்க முடியாது நம்மளால். எனவே இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் தியேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டான்னு ஆரம்பத்தையே சொல்லிடுறேன். படத்தோட ஹீரோயின் பார்வதி நாயர் ஒரு மலையாள பொண்ணு. அது ஒரு ரவுண்டு ஃபேஸும் கிடையாது, சதுரமான ஃபேஸோ அல்லது நீள்வட்டு முகம், அப்படியே கொஞ்சம் கோப்பரியான முகம்தான். இதை ரசிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம். அதாவது மக்கள் வந்து ஆண்கள் ஒரு புதுமுக ஹீரோயினை ரசிக்கிறது ஃபஸ்ட்டு பார்வையிலேயே ரசிக்க ஆரம்பிச்சோன்னா, இந்த பொண்ணை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்ததுக்கப்புறம் மைண்டில் வந்து செட் பண்ணுறதுக்கு இன்னும் முடியல. அதனால் பெரிய அளவில் ஹீரோயினை வந்து சொல்ல முடியாது. தம்பி ராமையா வழக்கம் போல் எரிச்சல் மூட்டுற கேரக்டரு. அவர் பண்ணுற
கூத்துக்கள் காமெடி எல்லாம் வந்து சகிக்க முடியல. படத்தில் முக்கியமான கேரக்டர் 3 பேர் தான். சாந்தனு பாக்கியராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டான்ஸ் வர்றாரு, பிரபுதேவா தான் குறியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. சாந்தனு பாக்கியனுடைய ஹேர் ஸ்டைலு, ஜெயம் ரவி ஒரு படத்தில் போலீஸ் கட்டிங் மிலிட்ரி கட்டிங் அடிச்சு பண்ணியிருந்திருக்காரு. அந்த மாதிரி கெட்டப்பில் வந்தார். அவருடைய கெட்டப்பு, நடிப்பு, டான்ஸு எல்லாமே சூப்பரு. ஆனால் இந்த கேரக்டருக்கு அவர் தேவையே இல்லை. சாந்தனு பாக்கியராஜ் அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி தான் பார்த்திபன் வந்து திரைக்கதை அமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, படம் சீக்கிரமாக முடிஞ்சது, 2 மணி நேரம் படம், அது ஒரு ப்ளஸ்ஸு. கிளைமாக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. திருட்டு பயல படத்தில் சசி கணேசன் கையாண்டிருக்கிற திரைக்கதை யுத்தியை இவர் கையாண்டிருக்காரு. அந்த ட்விஸ்ட் இருக்குது. இந்த 2 தான் படத்தோட ப்ளஸ்ஸு, மற்ற எல்லாமே மைனஸ் தான். படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருக்குது, இசை ஒளிப்பதிவெல்லாம் நார்மலாக இருக்குது. இந்த படத்துக்கு விகடன் மார்க்கு 40 மார்க் கொடுக்கலாம். ரேட்டிங் 2 தான். ஆனால் இந்த படத்துக்கு வந்து விகடன் வந்து 40 மார்க் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், இது ஒரு கில்மா கதை மாதிரி இருக்கிறதுனாலையும், இதோடைய டைலாக் வந்து பெண்களை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கிறதுனாலையும் இதுக்கு பாஸ் மார்க் கூட கொடுக்குறதுக்கு விகடன் தயங்கும்னு எதிர்பார்க்குறேன். 34 மார்க் தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இந்த படம் ஏ சென்டர்லேயோ பி சென்டர்லேயோ சி சென்டர்லேயோ எதுலேயுமே வந்து பிரமாதமாக ஓடின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வாரம் அப்படி ஓடலாம். நான் பார்க்கும்போது ஒரு 30 பேர் இருந்தாங்க, இன்டர்லேயே பாதி பேர் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஏன்னா படத்தோட கதையோட வந்து ஒரு கில்மா கதை மாதிரி இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து பிடிக்கல, பாதியில் போயிட்டாங்க. முழுசாக பார்த்தவங்க பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, சும்மா என்ன அப்படின்னு வாய்ச்சி போயிட்டு போகிறாங்க. எனவே இந்த படம் விரைவில் டிவியில் போடுவாங்க. யாரும் காசு செலவு பண்ணி தேட்டரில் போய் பார்க்க வேண்டாம்னு கேட்டுக்கலாம். தேங்க்யூ.